மேலும் ஒரு அண்மை செய்தி, தித்வா புயலின் நகர்வுக்கு ஏற்ப நாளை மாலை நேரத்திலிருந்து சென்னையில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் நவம்பர் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் பலத்த தரைக்காற்றுடன் கூடிய மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள் என்ன? தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வகையில தித்வா புயல் வங்கக்கடலிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்ல இன்று 5 மாவட்டங்களுக்கு, குறிப்பா கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை சிவப்பு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் புயல் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகள் நெருங்கி குறிப்பாக சென்னைக்கு அருகே வரும் என வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக சென்னைக்கு அருகே வரும் பொழுது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவிலான மழைப்பொழிவு வட மாவட்டங்கள் மீது மட்டும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது நாளையில் இருந்து தான் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்று புயல் இலங்கை பகுதியை விட்டு நகர்ந்து வட தமிழ்நாட்டுடைய பகுதிக்கு வருவதற்கான பாதையில் இருக்கும். அதே நேரத்தில் இன்று தென் மாவட்டங்கள் மீது புயலினால் ஏற்படக்கூடிய மழை மேக கூட்டங்கள் உள்ளே செல்வதால் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மாலை நேரத்துக்கு பிறகாகவும், அதே நேரத்தில் காற்றுடைய வேகம் என்பது தென் மாவட்டங்கள் மீது இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்துல அடுத்த 24 மணி நேரத்துக்கு பிறகாக புயலுடைய நகர்வு என்பது வடகடலோர மாவட்டங்களில் நெருங்கி இருக்கும். அதனால சென்னைக்கு நாளை தினத்திலிருந்துதான் மழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதன் காரணமாகவே சென்னைக்கு நாளை தினத்திற்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்தில் சென்னையுடைய அண்டை மாவட்டமா இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்ல அதிக மழை பெய்யக்கூடும் என்ற காரணத்தினால் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புயல் காற்று மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடும் என்பதனாலும் இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தரை காற்றும் பலத்த காற்றாக வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் மழை, காற்று மற்றும் பெருமழைக்கான வாய்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் சென்னையுடைய அண்டை மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த எச்சரிக்கை சென்னையினுடைய புறநகர் பகுதிகளுக்கும் பொருந்தும். குறிப்பாக செங்கல்பட்டை ஒட்டியிருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளிலும் இதுபோல் ஒரு மழை வாய்ப்பு நாளை தினமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நாளை தினம் பிற்பகலுக்கு பிறகாக சென்னையில் மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வையும் தற்போதைய சூழலை கணிக்கிறாங்க. ஏன்னா புயலுடைய நகர்வு என்பது இந்த நேரத்திலேயே அதனுடைய நகர் வேகம் குறைந்திருக்கிறது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 4 கிலோமீட்டர் வேகமாக குறைந்திருக்கிறது. இந்த சூழல்ல நாளை தினம் தற்போது எதிர்பார்க்கக்கூடிய வேகத்தில் நகர்ந்து வந்தால் நாளை பிற்பகலுக்கு பிறகாக சென்னையில் மழை தொடங்கும் எனவும், இரவு நேரத்தில் சென்னையுடைய பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் எனவும் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகாக 30ஆம் தேதி சென்னையினுடைய அண்டை மாவட்டமான திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. புயலுடைய வேகம் என்பது குறைந்திருந்தாலும் சென்னையை நெருங்கக்கூடிய தேதி என்பது 30ஆம் தேதியாக கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை 30ஆம் தேதி புயல் நெருங்கக்கூடிய சூழல்ல 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி காலை 5:30 மணி அளவுல புயல் என்ற நிலையிலிருந்து சென்னைக்கு அருகே இது வலுவிழந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. டிட்வா புயல் சென்னைக்கு அருகே நெருங்கியதுக்கு பிறகாக நிலப்பரப்புடன் அதற்கான தொடர்பு அதிகரிப்பதனால் அது வலுவிழக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அது மேலும் வடக்கு நோக்கி நகரும் பொழுது வட மாவட்டங்கள்ல மற்ற அண்டை மாநிலங்களோட ஒற்றிருக்கக்கூடிய மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள்ல மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல அதிக கனமழையும், தருமபுரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மாவட்டங்கள்ல அதிக மேகமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 29 மற்றும் 30ஆம் தேதி சென்னையுடைய அண்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை சென்னை மாவட்டத்திற்கு அவருடைய புறநகர் பகுதிகளிலும் சற்று தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் சென்னைக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னையுடைய அண்டை மாவட்டங்களுக்கு 2 தினங்களுக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதால் அந்த மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை மேகங்களுடைய தாக்கங்கள் சென்னைக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பகுதியான ஒரு அளவில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.